கிச்சன் வேலைகளை முடிக்க முடியாமல் சில வேலைகளை டைம் கிடைக்கிறப்போ அந்த வேலைகளை முடிச்சிக்கலான்னு இருப்போம். டைம் இருந்தோம் மற்ற வேலைகளை கவனிக்கத்தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் வேலைகளை முடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் டென்ஷன் இல்லாமல் சமைக்க முடியும். வெல்கம் டு ஃபுட் மேசி கிச்சன். வாங்க அதெல்லாம் என்னென்னு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு அட்டை பாக்ஸ்லேயோ போட்டு வச்சு டைம் கிடைக்கிறப்போ கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பல வேலையின் காரணமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் போயிடும். நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு வேலையா, இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதான்னு. பல வேலைகளை முடிச்சுட்டு மறந்துட்டோமேனு சமைக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, அர்ஜெண்ட்டாக சமைக்கும்போது பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி இருப்போம். அந்த நேரம் பார்த்து பாக்ஸில் போட்டு வச்ச பொருட்களை தேடிக்கிட்டு இருப்போம். இதுவும் சமையல் லேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம்தான். பாக்கெட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன். ஒரு நாள் மட்டும் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணினது எனக்கு சமையலுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் இது போல் உள்ள வேலைகளை முன்கூட்டியே முடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸாக உள்ள பொருட்களை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, முழு பாக்கெட்டில் உள்ள பொருட்களையும் பிரித்து ஃபுல்லாக கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க பாருங்கள். எனக்கு இன்னும் பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சு தான் இப்போ நான் இதில் இந்த உளுந்து போட்டு வைக்கலான்ட்டு. இது எப்படியும் பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு நமக்கு இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எனக்கு கண்டெய்னரில் பொருட்களை போடும்போது தான் தெரியும் பிரித்து போடக்கூடிய பொருட்கள் எவ்வளவு இருந்துச்சாண்டு. பாக்ஸில் போட்டு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் சமையல் வேலைகளை சட்டுன்னு முடிச்சுட்டு குயிக்காக கிச்சனை விட்டு வெளியே வந்துட முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வேலைகளை முடிச்சிக்க பாருங்கள். வீட்டில் வேலையாட்கள் இருந்தால் இந்த மாதிரியான வேலைகளை நம்ம முடிச்சிக்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் இது போல் உள்ள வேலைகளை முடித்து தருவாங்க. ஆனால் தனியாக இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் இது மாதிரியான வேலைகளை முடிச்சிக்கலாம். இப்படி ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக குழந்தை வச்சுக்கிற பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா எந்தவித சிரமமும் இல்லாமல் அவங்களால சமைக்க முடியும். நமக்கு சமைக்க ஆர்வம் இல்லாமல் போகிறத கழுவாத பாத்திரங்களை பார்க்கும்போது தான். அதனால் எப்போவுமே பாத்திரங்கள் கழுவாமல் போட்டு வைக்காமல் அப்பப்போ கழுவி வச்சிட்டோன்னா ஈஸியாக சமையல் செய்ய முடியும். தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ் மட்டன் சமைச்சிருப்போம். இதுக்கு பிறகு கட் பண்ணி சமைக்க முடியாதுன்ட்டு இல்லாமல் எவ்வளோ வெரைட்டிஸ் சமைச்சாலும் வெஜிடபிள்ஸ் சட்டுன்னு சமைச்சிடலாம். லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்து சமைக்க நினைப்போம். ஆனால் நமக்கு கட் பண்ண டைம் கிடைக்காம சமைக்க முடியாமல் போயிடும். அதனால் காலை டிஃபன் வேலையை முடிச்சுட்டு காய்கறிகளை நம்ம கட் பண்ணி வச்சிட்டாலும் லஞ்சுக்கு ஈஸியாக சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் டைமில் கட் பண்ணி வச்சிட்டாலும் சமைக்கிறதோட வெஜிடபிளையும் சேர்த்து ஈஸியாக நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும்போது நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் காலையில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இப்போது இது வந்து பச்சரிசி மாவு நான் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நெய் ரொட்டி தான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா பட்டு போல இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் இந்த ரொட்டிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு இதுக்கு பிறகு நான் கோகோனட் மில்க் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் அதிகப்படியான இதில் தண்ணி சேர்த்துடாமல் நமக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். இது 2 மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டா இதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்படியும் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட வெளி வேலைகளை முடித்து தரவங்க கிட்ட நம்ம வீட்டில் ஆள் இருக்கும்போது அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது. அப்படி நம்மளால் வாங்கிக்க முடியாமல் போச்சுன்னா நம்மக்கிட்ட சமையலுக்கு இருக்கிற பொருட்களை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு ரெடி பண்ணிக்கிறது. கத்தி கட் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்குதான்னு பார்த்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. நான் கத்தியெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். பழம் கட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு, மட்டன் கட் பண்ணுறதுக்குண்டு. அதாவது பார்க்குற கத்தியெல்லாம் வாங்காமல் நமக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எந்த கத்தி நமக்கு வந்து செட் ஆகுண்டு அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கிறது. கத்திரிக்கோல் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறது. இந்த டின் ஓப்பனர் வந்து நம்மக்கிட்ட இந்த கத்தியோடு சேர்த்து வச்சுக்கிறது. உருளைக்கிழங்கு சீவக்கூடியது, இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா வால் ஹுக்கில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி, அரிசி, சாம்பார் வைக்க துவரம்பருப்பு, இல்லை சுண்டல், ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை, இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரமாகவே நம்மளால் சமைச்சிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஊற வச்சு சமைக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து இஞ்சி பூண்டு உரித்து வச்சுக்கிறது. அதிகப்படியான இஞ்சி பூண்டு உரித்து வைக்கிறதுக்கு இல்லாமல் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் 3 to 4 days யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அர்ஜெண்ட்டாக சமைக்கும்போது டைமுக்கு கட் பண்ணி நம்மளால் சமைச்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைம் இருந்து அதிகப்படியான இஞ்சி பூண்டு தேவைப்படும் போது முன்கூட்டியே நீங்கள் உரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் கட் பண்ணி அரைக்கிற வேலை மட்டும்தான் வரும். நீங்கள் அப்படியே செஞ்சு வச்சுக்கிட்டாலும் 2 months யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கிறப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு தேவைப்படுற அளவுக்கு இல்லை அளவுக்கு அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் உரித்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் பூ துருகி வச்சுக்கிறது. இருந்தாலும் கோகோனட் பூ சமையலுக்கு மட்டும் இல்லை, ஸ்வீட் இப்படி எது வேணாலும் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவைப்படுதுன்னு அதிகமாக துருவி பெரிய பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சமையலுக்கு வேணுங்கிறப்போ அந்த பாக்ஸை வெளியே எடுத்து ஃபுல்லாக சில்னஸ் போன பிறகு தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி செய்கிறதுனால கோகோனட் பூவில் சிக்கு அடிக்கிற வாடை வந்துடும். பிரித்து பார்ட்டாக சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டால் நமக்கு தேவைப்படும் போது 1 அல்லது 2 யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி செய்கிறதுனால கோகோனட் பூ தன்மை மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இதை மட்டும் கவனிக்காமல் விட்டுட்டோன்னா ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்க வரும்போது பாக்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டா பாதி வேலைகளுடைய டென்ஷனை குறைச்சிடும். இது போல் உள்ள வேலைகளை ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நேரமாக கிச்சனில் வேலை பார்க்குற மாதிரி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். Thanks for watching Food Makes a Kitchen.